ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இட்லி மிளகாய் பொடி எப்படி வீட்டிலே அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த பாருங்கள், கடலைப்பருப்பு நான் ஒரு 100 கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, 100 கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, இந்த பாருங்கள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த பாருங்கள், உளுந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 200 உளுந்து இருக்கும். எனக்கு ஒரு கப்பு 200 உளுந்து இருக்கும். 200 உளுந்து எடுத்துருக்கிறேன். மல்லி இந்த பாருங்கள், இந்த மாதிரி 2 பிடி மல்லி எடுத்துருக்கிறேன். 2 கைப்பிடி மல்லி எடுத்துருக்கிறேன். ஒரு துண்டு காயம், அரிசி அதை மாதிரி ஒரு பிடி, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிடி அரிசி எடுத்துருக்கிறேன். சாப்பாட்டு அரிசிங்க அது. இதை வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது 3 சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து, மல்லி இதெல்லாம் தனித்தனியாக வறுக்கணும். அந்த வறுக்கும் போது காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காயம் போட்டு எண்ணெய் சூடானோன்னா காயம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா போட்டு வறுக்கணும். அது கொஞ்சம் வறுத்தத பருப்பும் இந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகா லைட்டாக வறுப்பட்ட உடனே கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. பொன்னிறமாக வறுத்த வரைக்கும் வறுத்துக்கலாங்க. பருப்பு கரிஞ்சிடாமல் இருக்கணும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நல்லா வறுப்பட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உளுந்து வறுத்துக்கலாம். உளுந்து வறுக்கிறதுக்கு எண்ணெய் விட வேண்டாம், எண்ணெய் விடாமலே வறுத்துக்கலாம்.
பாருங்கள், காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் மட்டும்தான் சேர்த்து வறுக்கணும். உளுந்து, மல்லி, அரிசி எல்லாம் தனித்தனியாக வறுக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் இந்த உருட்டு உளுந்து தான் போடணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தொளி உளுந்து கூட போட்டுக்கலாம். உடச்ச உளுந்து இருக்கு இல்லையா, அது கூட போட்டுக்கலாம். இந்த வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்கள் உடச்ச உளுந்து கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், உளுந்து நல்லா வறுபட்டாச்சு. அவ்வளோதான். இதையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா, கடலைப்பருப்புலாம் வறுத்து தட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்திலே உளுந்தையும் தட்டிக்கலாம். அடுத்து மல்லி வறுத்துக்கலாம். உளுந்து, மல்லி, அரிசி இதெல்லாம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் விட வேண்டாம். காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது இவ்வளோ வறுக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் விட்டால் போதும். மல்லி, உளுந்து, அரிசி இதுக்கெல்லாம் எண்ணெய் விட வேணாம் வறுக்கிறதுக்கு. நான் அப்போ தான் கெட்டு போகாமல் உங்களுக்கு கொஞ்ச நாள் வரும். எண்ணெய் விட்டு ரொம்ப எண்ணெய் விட்டு வறுத்தீங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் மக்கு வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இட்லி பொடி நல்லா இருக்காது. அவ்வளோதான், மல்லி வறுபட்டாச்சு. இனி அதையும் பாத்திரத்துக்கு. இப்போ அரிசி வறுத்துக்கலாம். எதுவும் கரைஞ்சிடாமல் வருங்க. கொஞ்சம் பொன்னிறமாக மட்டும் ஆனால் போதும். கரைஞ்சிடாமல் வறுத்தெடுத்துக்கலாம். இதோ அரிசி வறுபட்டாச்சு. இப்போ பாருங்கள், அரிசியும் நல்லா வறுத்தாச்சு. அதையும் அந்த பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வறுத்து பாருங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆறட்டும். இதை வந்து பொடி பண்ணும்போது நீங்கள் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்கள் தேவைக்கு தக்கன போட்டுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிக்கும் போது உப்பு போட்டு இதோட உப்பு சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ணி எடுக்கும் போது பாருங்கள், ஒரு 20 பல் பூண்டு உப்பு தேவைக்கு போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், பொடி பண்ணி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இது ஆறினோன்னே வேறு ஒரு ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.